கலைஞர் என்ற ரீதியை விட நீங்கள் ஒரு சமூக சேவையாளர் என்றதில் முனைப்பாக இருக்கிறதாக எனக்கு படுகிறது. அந்த வகையிலே நீங்கள் காத்தவராயன் கூத்தை தவிர உங்களுடைய வேறு சேவைகள் கலைப்பயணம் சொல்லுங்கள். நான் பொது விஷயத்தில் ஈடுபாடு கொஞ்சம் கூட, அதால் வன்னிக்கு போய் திரும்ப இங்கே வந்து 2 வருஷம் எங்கள் கிராமம் கொஞ்சம் இராணுவத்தால் பாதிக்கப்பட்டிருந்த கிராமத்தை நான் திருத்தி அமைச்சு வீடுகள் லெட்டுகள் கோவிலுக்கு காட்டுன்னு இந்த மாதிரி யாரில் டீச்சர் 26 நாளையில் இடித்து கட்டி பொன்புலா நடத்தினாங்க. லைப்ரரியை நான் ஒரு அடி சனவன் எழுதியாவிட்டு கல்லையில சொல்லுங்க ஐயா. அப்போ அடிச்சு பொன்புலா நடத்தணும்னு சொல்லிக்கல எங்கிட்ட நான் தலைவர் புனைங்க மாதத்தில் செயலாளர். அப்போ அவருக்கு வந்து எங்கிட்ட வீட்டில் இருந்து கேட்டால் மச்சான் பொன்புலா நடத்தணும் என்ன செய்யாமல் உனக்கு 50 வயது வாய்க்காலுக்கு 50. அப்போ வீட்டை மனைவி ரொம்ப குசுனிக்கு இருந்துட்டு வந்து சொல்லிச்சுது மாசி மாதம் 24ஆம் தேதி எடுங்க, நல்ல பொருத்தமான நாள், உங்களுக்கும் 50 வயது வாய்க்காலுக்கும் 50, அப்போ 2 சேர்த்து கொண்டாடுவோம் என்று சொல்லி டீச்சர். அப்போ அவர் சொன்னார் அதே டேட்டுக்கு வைப்பமான். அதுக்கு திரும்ப அந்த டேட்டு எடுத்த உடனே எங்கிட்ட காளி கோயிலேருந்து அப்படியே அழைச்சி டாக்டர் கைலையர் பிள்ளையா ஆக்கள் எல்லாரும் வந்து மேடையில் அமர்ந்திருந்து பேசையில் டாக்டர் கைலையர் பிள்ளையா சொன்னார், இந்த கிராமத்தை பலப்படுத்தின தவறாசாவுக்கு இந்த மக்கள் ஒரு சிலை கட்டணும். அப்போ ஏஜியை பசோலி பிள்ளையா ஒளிம்பி பேசிகள் சொன்னேன், கட்டாயம் இந்த குடும்பத்தை தவறாச குடும்பத்துக்கு சிலை கட்டணும், அது அவற்றை பொன்சாரிக்கு தான் கட்டணும். ஏனென்று கேட்டால் அவன் அந்த பொருள் விஷயத்துக்கு விட்டு பிடிச்ச வழியாக தான் இவ்வளவு ஆற்றலாம் இறங்கி இந்த பிள்ளைய இந்த கிராமத்தை பலப்படுத்தின படியால் அவாவுக்கு தான் அந்த சிலை கட்டணும். அப்போ சொல்லி பேசி ஏஜியை பேசினேன் பின் டீச்சர். அவள் ஒரு 15 நிமிஷம் நான் அங்கே போயிருந்தால் எனக்கு பக்கத்தில் மனைவி இருந்தார். இருந்து அந்த சந்தோஷத்திலே அப்படியே மடிஞ்சு அந்த மடியில் விழுந்து செத்த மேடையில் அவ்வளோ நிகழ்ச்சி மத்தியில் செத்தோம். அப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சந்தேகத்தில் கொண்டு போட்டானே டீச்சர் வேணும், அங்கே கொண்டு போனால் ஆள் முடிஞ்சு. அதில் இருந்தும் பொது விஷயம் நான் என்ன கைவிட இல்லை, தொடர்ந்து இப்போ அணி செட்டு 24-25 வருஷம். அவங்களுடைய 50வது அகவையில் அதை இந்த நிகழ்வு நடந்தது. அதிலேயே அவையும் இதுக்கு என்னென்னு சொல்கிறோம், அது வீடு இல்லாத அது இப்போ பல வருடங்கள் ஆனாலும் ஒரு இழப்புக்கு வீடு இல்லை. ஆனாலும் உங்களை அதுவரை உங்களை தைரியப்படுத்திய ஒருவர் முக்கியமானவர் இல்லை அன்னைக்கு ஒரு உங்களுக்கான உதவி கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கும், இல்லை நிறுத்தப்பட்டிருக்கும். அந்த வகையில் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். இந்த குழு படத்தை பார்க்கவே சந்தோஷமாக தான் இருக்கிறது. உங்களோட புகைப்படம் எல்லாருமே சேர்ந்து இந்திய ஆத்மா இதுவரை சாந்தி அடைந்து அவள் இன்னொரு பிறப்பையும் எடுத்திருப்பா. அதை விட அவள் நல்லொரு இறைபதம் என்று தான் சொல்லலாம். அதனால் ஒன்று டீச்சர் 25 வருஷம் தாய்லேன்ற ஒரு குப்பையாளியா என் ஆம்பளை பிள்ளைகள் என் பொம்பளை பிள்ளைகள் என்ன வட்டிவாகத்தான் பார்க்குது. இருந்தாலும் ஒரு குறையும் இல்லை, கஷ்டம் இருந்தாலும் காட்டிக்கூடாமல் என்னை வளர்க்க வச்சிருக்குது. ஆம்பளை பிள்ளை 4 பேர் பிள்ளையோதான் தானே. அப்போ அந்த 4 பிள்ளைகளும் சமனாக தான் வச்சிருப்பேன் டீச்சர். 2வது மூத்தவன் விட்ட போனால் இளையவன் விட்டையும் போகணும், இளையவன் விட்ட போனால் அடுத்தவன் விட்டையும் போகணும். என்னென்னா இந்த பிள்ளைகள் எங்களால் பிள்ளைகளுக்கு அந்த குடும்பத்துக்கு பார்க்க பாரபட்சம் இல்லாமல் வாழ்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். எங்கே சரி ஐயா, குடும்பத்தில் சரி, ஒரு நிறுவனத்தில் சரி, ஒரு எங்கேயுமே ஒரு பாரபட்சம் என்ற விஷயம் தலை தூக்கிச்சதோ அந்த ஒரு திருப்தியான ஒரு நிகழ்வு நிறைவேறாது. அந்த வகையில் நீங்கள் அப்படி பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையுமே சமமாக பேணி உங்களோட மனதை திருப்திப்படுத்துகிற ஒரு விஷயம் உண்மையில் பாராட்டத்தக்கது. கட் பண்ணுங்க.